பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தேவர்களுக்கெல்லாம் தேவனாயிருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வழிகளை நாம் கை கொள்ளும்படி நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அதனால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கப் போகிறதல்ல, அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீங்கள் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பொருளாசை இருக்கவே கூடாது. அது ரொம்ப ஆபத்தானது. அது தேவன் விரும்பாதது. அது வேதத்திலே நமக்கு இடம் இல்லை, இடம் தராதது. ஆகவே பொருளாசையை வெறுத்து தள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். பொருளாசை தன்னை உடையவர்களுடைய உயிரை வாங்கும் என்று பார்க்கிறோம். ஆகவே பொருளாசை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே கூடாது. நாம் தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். இன்னும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைத்து விடுகிறான். அநேக குடும்பங்களில் பிரச்சனை எதற்காக? பணத்துக்காக. மனைவியை ஓட விரட்டி விடுவார்கள். பணம் வாங்கி கொண்டு வா, வாங்கி கொண்டு வா, எவ்வளவு கொடுத்தாலும் போதாது. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் என்று பார்க்கிறான். இந்த காலை நேரத்திலும் கூட நம்முடைய ஜெபம், ஆண்டவரே பொருளாசை என்னை விட்டு அகற்று, எனக்குள்ளே பொருளாசை இருக்கக்கூடாது என்று கர்த்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2வது நிருபத்தில் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது, பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். இன்றைக்கும் பலர் இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் பொருளாசை உள்ளவர்களாக தந்திரமான வார்த்தைகளை உங்களிடத்திலே பேசி உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாம் அழிக்கப்படுவார்கள். அவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்கிறத, நித்திய ஜீவனிலே பங்கடைய மாட்டார்கள் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பொருளாசையை வெறுப்போம். தேவன் நமக்கு தந்த குடும்பங்களை தேவ கிருபையினாலே கட்டி காப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். உடைய இரக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய ஆட்கொள்ளட்டும். பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா நன்மையாலும் நிரப்பும். பொருளாசை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உண்மையை உறுதியாய் பிடித்து வாழ கிருபை தார். இந்த நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.